பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகம் பார்த்துட்ருக்கோம். போரில் கிருஷ்ணர் ரதத்தை கொண்டாந்து சென்ட்ரல் நிப்பாட்டும் போது அர்ஜுனன் பேசக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம எவருக்கோசரம் அரசும் போகங்களும் சுகங்களும் விரும்புகிறோமோ இவங்களே செல்வத்தையும் உயிர் மேலோட ஆசையும் விட்டுட்டு போர் புரிய வந்திருக்காங்க. ஆச்சாரியார்கள், பெரியப்பா, சித்தப்பா, மகன்கள், பாட்டனார்கள், மாமன்கள், பேரர்கள், மைத்துனர்கள், இப்படி பல பேரை நான் பார்க்குறேன். மனித மனங்களில் உள்ளதை இறைவா, மாதவா உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் உள்ள கிடங்கு ஒரு முடிவு சொல்லியாகணும் அப்படின்னு கேட்குறான். மதுசூதனா, நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மூல ராஜ்யமும் என்ற காரணத்துக்காக கூட இவர்களை கொல்ல மாட்டேன். இந்த போரில் இவர்கள் கொல்ல போகிறேன்னு நினச்சாலே மனசு கலங்குது. மதுசூதனா, மது என்ற அரசனை கொன்றதினால் கிருஷ்ணனுக்கு வந்த பேர். ஜனார்த்தனா, திருதராஷ்டிர குமாரர்களை கொண்டு நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட போகுது? இந்த பாவிகளை கொள்றதுனால பாவம் தான் நம்ம அடையும். ஸ்லோகத்தில் ஆத்த தாயி அப்படின்னு வருது. ஆத்த தாயின்னா படுபாவின்னு அர்த்தம். ஜனார்த்தன் பொருள் வீடு இரண்டின் பொருட்டு ஜனங்களால் வழுத்தப்படுகிறவன். இது கிருஷ்ணனோட இன்னொரு பேர். பாவிகளானாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களை கொள்றதுனால நமக்கு பாவம்தான் வருமே ஒழிய லாபம் இல்லை. அதான் உண்மை. மாதவா, நமது உறவினரான திருதராஷ்டிர குமாரர்களை கொள்வது குறித்து நான் யோசிக்கும்போது அது சரியான காரியமாக தெரியல. குடும்பத்தோரை கொன்ற பிறகே சுகப்பட முடியும்னா அந்த சுகம் வேண்டாம். இவங்கெல்லாம் ஆசை வயப்பட்டு அறிவில்லாமல் குலநாசத்தோடைய கேட்டையும் நண்பர்களுக்கு தரக்கூடிய கெடுதலையும் பற்றி பாவத்தையும் பற்றியோ யோசிக்காமல் வந்திருக்காங்க. ஆனால் ஜனார்த்தனா, குலநாச கேட்டை நன்கூர்ந்த நாம் இந்த பாவச் செயலேருந்து விலகிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக தோணுது. நீங்களும் கொஞ்சம் ஆலோசித்து சொன்னால் நல்லாயிருக்கும். அவர்கள் தெரியாமல் செய்கிறது நம்ம தெரிஞ்சு செய்கிறது சரியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். குலநாசத்தால் என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் என்பதை கூறும் ஸ்லோகம் இது. குலநாசத்தினால் தொண்டு தொட்டு வரும் குல தர்மங்கள் அழிந்து விடுகின்றன. தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதும் அதர்மம் சூழ்கிறது. அதான் சொல்லுது. அதர்மம் பெருகினாவும் குலப்பெண்கள் கற்பிழக்கும்படியாயிடும். மாதர் கற்பிழந்தால் வர்ண கலப்பு உண்டாகும். இப்படி பல காரணங்களை அர்ஜுனன் சொல்கிறார். கலப்பினால் குலத்தாருக்கும் அதனை அழித்தாருக்கும் நரகமே ஏற்படுது. அவங்களுடைய பித்திருக்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து வீழ்வார்கள். குலநாசங்கள் செய்யும் வர்ண கலப்பை விளைவிக்கும் கேடுகளால் நிலத்துள்ள தர்மங்களும் குல தர்மங்களும் நிலை குலைக்கப்படும். குலத்தில் ஒரு தலைமுறையாக இருந்து வருவது தான் மங்களகரமான கட்டுப்பாடுகள், சிறந்த நடைமுறையாகவும் இருக்குது. ஜனார்த்தனா, குல தர்மங்கள் அடியோடு அழிந்து விட்ட பின் மனிதர்களுக்கு அளவற்ற காலம் வரைக்கும் நரகவாசம் ஏற்படுது அப்படின்னு நல்லா நமக்கு தெரியும். நாம் அறிவு பெற்றிருந்து இப்போ பாவச் செயல்களுக்கு முனைந்து அரச சுகத்துக்கு ஆசைப்படலாமா? ஆயுதமின்றியும் எதிர்த்து போராடாமல் இருக்கக்கூடிய என்ன கையில் ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிர குமார்கள் போரில் கொன்றாலும் அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். இதெல்லாம் சஞ்சய் அப்புறமா சொல்கிறாரு. போர்க்களத்தில் சோகத்தால் மனம் கலங்கிய அர்ஜுனன் இவ்வாறு சொல்லி அம்புகளை வெளியே கீழே விட்டுட்டு தேர்தட்டில் உட்கார்றான். பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோக சாஸ்திரமான ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளது பகவத்கீதை என்னும் உபநிடத்தின் கண் அர்ஜுனன் விஷாத யோகம் என்ற முதல் அத்தியாயம்.